ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள்ல நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அந்த தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யாருக்காகங்க? உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனே வேண்டுதல் செய்கிறார். அதற்கான ஒரு வேத வசனத்தை இப்ப நம்ம வாசிக்கலாமா? ரோமரின் புத்தகத்துல நம்ம வாசிக்கலாம். 8:16 இப்பொழுது நம்ம வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம் பலவீனங்கள்ல யார் நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம் பலவீனங்களில் உதவி செய்கிறார் அப்படின்ற வார்த்தை வருது. பலவீனமான நேரத்துல நிறைய நேரம் நம்ம ஜெபிக்க மாட்டோம். ஆனால் இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, பலவீனங்களில் யார் உதவி செய்வாங்க ஜெபிக்கிறதுக்கெல்லாம்? ஒருவேளை வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒருவேளை குடும்ப நபர்கள் உதவி செய்யலாம். உங்க குடும்ப காரியங்கள்ல ஒழுங்குபடுத்த பாருங்க, மத்தவங்களுடைய உதவியை நீங்க நாடலாம். ஆனா ஜெபிக்கிற விஷயத்துல யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அப்போ நீங்க நிறைய வேலையில ஜெபிக்காம நீங்க இருக்கீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேச சொல்லி இருக்கார். நீங்க ஜெபிக்காம இருக்கிற ஒவ்வொரு வேலையிலையும் பாருங்க, பிசாசு என்னெல்லாம் தந்திரத்தை கொண்டு உங்க குடும்பத்துல விதைக்கலாம் என்று பார்த்து கொண்டு இருப்பார். அப்போ தேவன் முதல்ல உதவி செய்யறவர்னு சொல்லி நீங்க புரிந்து கொள்ளணும். நம்மளால ஜெபிக்க முடியாம பலவீனமான நேரங்கள்ல ஆண்டவரே உதவி செய்யறாருன்னா நீங்க அந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஜெபிக்கிற நேரத்துல கட்டாயமாக நீங்க அந்த இடத்துல போய் அமர்ந்துடணும், உட்கார்ந்துடணும். நான் தேவ சமூகத்துல இந்த டைம்ல நான் உட்கார்ந்துருவேன். என்னால ஜெபிக்கிறனோ முடியுதோ முடியலையோ எனக்கு அது தெரியாது. எனக்கு ஆவியானவர் உதவி செய்யறேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கார். அப்போ நான் அந்த இடத்துல போய் உட்கார வேண்டியது என்னோட வேலைங்க. அப்ப நான் அந்த இடத்துல போய் உட்காரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிக்கிறது என்ன வார்த்தைன்னு கூட நீ அறியாமல் இருக்கலாம். ஆனால் வேண்டிக் கொள்வது இன்னதென்று நீ அறியாம இருக்கிற வார்த்தைகளை கூட தேவன் பாருங்க வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு அவர் விண்ணப்பம் செய்யறாராம். மூச்சு வாங்க வாங்க அவர் ஜெபிக்கிறேன்னு சொல்றாருங்க. அப்போ நம் பலவீனமான இருக்கிற நேரத்துல நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியல, என்னால ஒரு 5 நிமிஷம் என்னால தேவனுடைய சமூகத்துல அமர முடியலையேன்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம்னா அந்த ஜெப வேலையை நம்ம கட் பண்ணிடுறோம். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க, வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு விண்ணப்பம் செய்கிறேன். மூச்சு வாங்க வாங்க நமக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறாருங்க. ஆண்டவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்க இருக்காரு? நமக்குள்ளதான் இருக்காரு. நமக்குள்ளேயே ஒருத்தரை வச்சுக்கிட்டு பாருங்க, நம்ம வெளியே போய் ஹெல்ப் கேட்கிறோம். யாராவது பாஸ்டர் எனக்காக ஜெபிக்க மாட்டீங்களா? என் தலையில கொஞ்சம் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, எனக்காக கொஞ்சம் நீங்க எங்க வீடு வரைக்கும் வாங்க. இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் நல்லதுதான், அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஜெபிக்க கூப்பிடுறது நல்லது, ஊழியக்காரங்களை அழைக்கிறது நல்லது. ஆண்டவருடைய பிள்ளைங்க உங்க வீட்டுல கால் வச்சா தேவனுடைய ஆசீர்வாதம் வர்றது எல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. நீ கால் வைக்கும் இடமெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்திருக்காரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பாருங்க, நீங்க அசட்டை பண்ணாம அவரிடத்துல உதவி கேட்கலாமே. ஆண்டவர் இடத்துல உதவி கேட்கும் போது அவர் தரமாட்டேன்னு சொல்ல வர நான் மனுஷனா? இல்ல எனக்கு கொஞ்சோண்டு தாங்க இருக்கு, நான் வச்சுக்கிறேன், பரவாயில்ல, எனக்கு பலவீனமான நேரத்துல நான் ஜெபிக்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? உடனே சொல்லுவார், நீ போய் ஜெபம் பண்றதுக்கு உட்கார், நான் உனக்கு உதவி செய்யறேன். எனக்கு பாருங்க ஒரு நேரத்துல பாருங்க 2016 அந்த வருஷத்துல நான் ஜெபிக்கும் பொழுது பாருங்க, பல வேளையில நான் ஊழியத்துக்கு போயிட்டு வருவேன். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு டைம் ஆயிடும். டெய்லி 11 மணிக்கு நைட்ல உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு நாள் என்னால ஜெபிக்க முடியல, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னால ஜெபிக்க முடியல, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னால ஜெபிக்க முடியல, இன்னைக்கு கொஞ்சோண்டு நான் தூங்கிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒன்னும் பண்ண வேணாம், முழங்கால் போடு, நீ முழங்கால் போட்டா போதும், நான் உனக்கு ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னார். ஏன்னா இந்த வசனத்துல பாருங்க இருக்கிறது பொய் கிடையாது, உண்மையா நான் உணர்ந்த ஒரு ஆள். ஏன்னா நான் அந்த நேரத்துல பாருங்க முட்டி போட முடியல எனக்கு. சரி ஒரு அரை முட்டியை போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுவான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். உட்காந்து ஜெபம் பண்ற பட்சத்துல பாருங்க, ஒரு ஆள் ஒரு ஆள் 2 கைய பின்னாடி பிடிச்சு தாங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? என்னால முட்டி போட முடியல, இடுப்பெல்லாம் வலிக்குது, ஆனா ஜெபிக்க முடியல அப்படின்னு நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் பாருங்க அவருடைய 2 கையும் என்னை தாங்கினது போல் நான் உணர்ந்தேன். உண்மையான விஷயங்க இது. ஆண்டவருக்கு பாருங்க சாட்சியாக ஆண்டவர் இந்த ஜெபத்தையும் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும்
நான் ஜெபிச்சு பாருங்க, என்னால 10 நிமிஷம் கூட அன்னைக்கு ஜெபிக்க முடியல. அந்த 10 நிமிஷம் ஜெபிக்க முடியாத நேரத்துல ஆண்டவர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் என் ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் பாருங்க என்னோடு சேர்ந்து அவர் ஜெபித்தார். ஜெபிச்சு முடிச்சிட்டு பாருங்க 4 மணி நேரம் கழிச்சு இந்த முட்டிய கீழ போட்டுட்டு உட்கார்றேன். ஒரு கை 2 பேர், ஒரு ஆள் 2 கைய பின்னாடி புடிச்சிருந்து எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எடுக்கிறதை என்னால உணர முடிஞ்சுது. ஒரு ஆள் தொட்டா உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? உணர்வு இருக்குல்ல மனுஷனுக்கு. ஆண்டவர் கையை எடுக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சுது, ஆண்டவர் வசனத்துல எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மையாகவே ஆவிக்குரிய ரீதியாக இன்றைக்கும் அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிற தேவன். அவர் நிச்சயமாகவே இந்த வேத வசனத்துல எழுதியிருக்கிற பிரகாரமாக நடக்கிற தேவன் அவர். ஒருவேளை நம்முடைய நடத்தையை வச்சு ஒருவேளை நீங்க கணக்கு போடலாம், தேவன் எனக்கு உதவி செய்வாரா? நிச்சயமாக உதவி செய்வாருங்க. நம்முடைய நடத்தை வச்சு தேவன் நமக்காக ரட்சிப்பை தருகிறவர் அல்ல, அவர் கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ ஜெபிப்பதற்கும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இதை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்து ஆண்டவருடைய உதவியை கேட்டு நாம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்காக ஒருத்தர் வேண்டாருன்ற ஒரு தலைப்புல நாங்கள் பார்த்தோம். எங்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்ள நீங்க இருக்கீங்கப்பா. ஆனா நாங்க செய்ய வேண்டியது ஆண்டவரே, அந்த இடத்துல உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அமரணும்னா அமர்ந்து உட்கார்ந்து இருந்தா போதும். வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு என்ன வார்த்தையை கொடுத்து ஜெபிக்க வைக்கணுமோ அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி நீங்க ஜெபிச்சு எங்க வாயை உங்க வாயா மாத்தி ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தை பலவீனத்திலிருந்து நீக்கி உதவி செய்து உங்களுடைய சரீரமா எங்களை அந்த இடத்துல ஆண்டவரே ஆவிக்குரிய ரீதியாக எங்களை பலப்படுத்தி எங்களை நிக்க வைக்கிற தேவன் எங்களுக்குள்ள இருக்கீங்க. உங்களை அழைக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். ஆவியானவரே நீங்க வருக வருக என உங்களை அழைக்கிற தகப்பனே, இதுவரைக்கும் எங்கள் ஜப வாழ்க்கை முடங்கி போயிருந்தா இனி எங்க வாழ்க்கையில ஜப வாழ்க்கையின் நேரங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்க முடியாத ஒவ்வொரு நபர்களும் நீர் ஜெபிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இனி அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, விசுவாசத்தை அதிகரிக்கிற பிள்ளைகளாக மாறும்படியாக உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.